ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டிலே ஈஸியாக பாப்கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரெடிமேட் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதை எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய இந்த கிருஷ்ணா பாப்கார்ன், அதாவது கிருஷ்ணா என்ற பிராண்ட்லேருந்து ரெடிமேட் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா 23 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பேக்கெட்டை உடச்சி பார்த்தோன்னா பேக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் கார்ன் இருக்குது. அது கூட இந்த மசால் பேக்கெட் ஒன்று இருந்தது. இந்த மசால் பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா உப்பு மஞ்சள் தூள் சேர்ந்த ஒரு மிக்சிங் தான். இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த கார்னை சேர்த்துடலாம். கார்ன்லேயே கொடுத்துருக்கக்கூடிய அந்த மசாலா பேக்கெட் அதை கட் பண்ணி அப்படியே சேர்த்துறேன். இப்போது அந்த கார்னில் மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் சூடாகி பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கடாயினா தான் அது பட்டுன்னு வெடிச்சு வரும். அப்படிங்கிறப்ப பிளேட் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான மூடி, ஸ்ட்ராங்கான கடாய் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குக்கரில் கூட பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம். இப்போ பொரிய ஆரம்பிச்சிருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். எல்லா பாப்கார்னையும் அந்த எண்ணெய்க்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி சமப்படுத்திட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு இப்போ சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த டப்புன்னு வெடிக்கிற சவுண்டு உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிடாதீங்க. அப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் செதறி வந்துடும். ஸோ அந்த எல்லாமே பாப்கார்ன் நல்லா வெடித்து அந்த சவுண்டெல்லாம் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த சவுண்டெல்லாம் அடங்கிருச்சு. பாப்கார்ன் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்குது. மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற சவுண்டு கேட்க பாருங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியான மெத்தடில் நம்ம பாப்கார்ன் பண்ணியாச்சு. உங்கள் கிட்ஸ்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் பாப்கார்ன், ரெடிமேட் பாப்கார்ன் வச்சுருக்காங்க. நீங்களும் இதை வாங்கி உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கெலாம் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.